போற தமிழ் இலக்கண பகுதி பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேங்களா? சோ நேத்து நம்ம இணைப்பு சொற்கள்னா என்ன, அது எப்படி இருக்கும், சோ புக்ல எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டு வினை சொற்கள், அதாவது இரண்டு வினைகள் கொடுத்துட்டு அதோட வேறுபாடு சென்டென்ஸா கேட்டாலும் சரி இல்ல பொருளா கேட்டாலும் சரி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பட் இது நியூவா இப்ப சிலபஸ் மாத்தினாங்க இல்லையா, குரூப் 4க்கு புதுசா சிலபஸ் மாத்தினதுல அழகு 1 யூனிட் 1ல இருக்கும். ஓகேங்களா? சோ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன் பாருங்க. யூனிட் 1 எழுத்து, அதாவது சொல்லுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க. சோ வினைச்சொல், ஓகேங்களா? வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ புதுசா மாத்திருக்க சிலபஸ் இதுதான். சோ இதுல அழகு 1ல இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஒரு செயலை குறிச்சது அப்படின்னா அது வந்து ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? சோ பாருங்க, புக்ல பாத்தீங்கன்னா 8th புக் நியூ புக் இயல் 2ல இருக்கும். ஒரு செயலை குறிச்சது அப்படின்னா, ஓகேங்களா? சோ ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைனா என்ன, செயல் தான் இல்லையா? சோ ஒரு செயலை சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. ரெண்டு வினைச்சொல் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டே மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஒண்ணு அதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, ரெண்டாவது அதோட பொருள் வேறுபாடு கேட்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ வேற எந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல்லோட பொருள் நமக்கு படிச்சாலே தெரியும் இல்லையா? சோ இப்போ நான் சொல்றேன், நிறைய சொற்கள் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டும் ஆகும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ தெளிவா பார்க்கலாம் பாருங்க. இப்போ பணிந்து பணித்து, இது படிச்சு பார்த்தா நமக்கு தெரியாது அதோட பொருள் என்னன்னு, தெரியும் இல்லையா? சோ பணிந்து அப்படின்னா என்ன, நம்ம வந்து பணிஞ்சு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கட்டுப்படுதல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இதுவே பணித்து அப்படின்னா அது எந்த பொருள்ல வரும் அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அப்போ அந்த பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க சென்டென்ஸா கேட்டாலும் சரி இல்ல பொருள் வேறுபாடு கேட்டாலும் சரி நம்ம ஈஸியா போட்டுருவோம். ஓகேங்களா? இந்த பணிந்து பணித்து ரெண்டுமே என்னதான், வினைச்சொல் தான். ஓகேங்களா? சோ ரெண்டு வினைச்சொற்கள் கொடுத்து அது ஒரு வேறுபாடு தான் கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க பாருங்க, சரியான தொடர் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும். ஓகேங்களா? சோ இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். பணித்தனா என்ன சொன்ன, கட்டளையிட்டனர். ஓகேங்களா? சோ அப்ப பெற்றோர் வந்து என்ன சொன்னாங்க, கட்டளையிட்டாங்க, இறைவன் கிட்ட கட்டுப்பட்டு போகணும் அப்படின்னு. ஓகேங்களா? சோ பணிஞ்சு போகணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பொருளுக்கானது வரும். மத்த எதுவுமே படிங்க பாருங்க. இறைவனை பணித்ததா, இறைவனை நம்ம கட்டளையிட முடியுமா, கிடையாது இல்லையா? சோ அப்ப பெற்றோர் பணிந்தனர். சோ பெற்றோர் வந்து நம்ம கிட்ட பணிவாங்களா, கிடையாது இல்லையா? நம்ம தான் பணிஞ்சு போகணும். சோ அப்போ அதுதான் இருக்கும் பாருங்க, பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர். இறைவன் கிட்ட நம்ம கட்டளை இட முடியுமா, முடியாது இல்லையா? அதுதான். ஓகேங்களா? சோ இதுதான். சோ அந்த கொடுத்திருக்க ரெண்டு சொற்களுக்கு உண்டான பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொருளை வச்சு எந்த சென்டென்ஸ் சரியா வரும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பெரிய கம்பன் சூத்திரம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பாருங்க, மாறு மாற்றி. ஃபர்ஸ்ட் மாறுனா என்ன, மாற்றினா என்ன. மாறுனா நம்ம மாறுறது, மாற்றினா மாத்துறது, அவ்வளவுதான் இல்லையா? சோ பாருங்க, மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டனர். சோ மாறு வேடம் மாறி இருக்காரு, மாற்றி அப்படின்னா மாத்திட்டார். ஓகேங்களா? சோ அது வந்து சரி. அடுத்து பாருங்க, மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். இது என்னது, ஒரு சென்டென்ஸ் சரியாவே இல்லை இல்லையா? அப்ப அது தப்பு. அடுத்து, வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார். பரிசைய மாத்தணும், பரிசு நமக்கு தானே கிடைக்க போகுது, அப்ப அதுவும் கிடையாது இல்லையா? மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்று, இதுவும் கிடையாது. அப்போ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறுனா மாறுறது, மாற்றினா மாத்துறது. ஓகேங்களா? சோ அந்த பொருள் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ் மயில் தோகையை டேஸ். இந்த இடத்துல பூவின் இதழ்கள் பன்மையில வந்திருக்கு, மயில் தோகை ஒருமையில வந்திருக்கு. அப்ப பன்மை, அதாவது பன்மையில வர்ற மாதிரியும் ஒருமையில வர்ற மாதிரியும் வினை சொற்கள் எழுதணும். பாருங்க, சேர்ந்து சேர்த்து கிடையாது. இன்னொன்னும் கவனிங்க, இது முடியுது இல்லையா? சோ மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ்
மயில் தோகையை டேஸ். அப்ப ஃபுல் ஸ்டாப் வரும்போது கண்டிப்பா அது முடியறதா தான் இருக்கும் இல்லையா? பாருங்க, குவிந்து குவித்து வராது, பொருந்து பொறுத்து வராது. அப்போ விரிந்தன விரித்தது அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? சோ அதுலயும் இது விரிந்தன அப்படின்னா பன்மை, விரித்தது அப்படின்னா ஒருமை. ஓகேங்களா? சோ அப்போ பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சோ அந்த ஒருமை பன்மை உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஒருமையில ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒருமையில தான் முடியணும், அதுதான் சரி. ஓகேங்களா? அதே மாதிரி பன்மையில ஸ்டார்ட் பண்ணானா பன்மையில தான் முடிக்கணும், அதுதான் சரி. மாத்தி எழுதணும் அப்படின்னா அது என்னது? பிழை. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? சோ விரிந்தது விரித்தது, பணிந்து பணித்து, இதெல்லாமே ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, நீங்க பாருங்க. சோ பாருங்க, இதேதான் முன்னாடி கேட்ட கேள்வியே தான் இங்க வந்து அவங்க இதா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ வினை சொற்கள் நம்ம முன்னாடி சூஸ் பண்ணோம், இதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு சென்டென்ஸை நம்மள சூஸ் பண்ண சொல்றாங்க. அதேதான் இல்லையா? சோ பாருங்க, மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது. இந்த இடத்துல பாருங்க ஒருமை, இதழ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதழ்கள் அப்படின்னு வந்திருந்ததா விரிந்தனன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? மயில் தோகையை விரித்தது. சோ சரி, புரியுதுங்களா? சோ இதழ் விரித்தது கிடையாது, இதழ் வந்து தானாக விரியும். ஆனா மயில் தோகையை அதுவா விரிக்கும். அப்ப விரிந்ததுக்கும் விரித்ததுக்கும் வித்தியாசம் தெரியணும். விரிந்ததுன்னா அதுவா நடக்கும், விரித்ததுன்னா நம்மளா அதை நடத்தணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? மயில் தான் அதோட தோகையை விரிக்கும், அதனாலதான் அது விரித்தது. பூவின் இதழ்கள் தன்னால மலரும், அதனால அது விரிந்தன. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்தல். நீங்கு நீக்கு. ஓகேங்களா? நீங்கு அப்படின்னா இப்போ கட்டளை இடுற மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கன்னா நீ வெளியே போன அர்த்தம், நீக்குன்னா அதை வந்து வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? சோ இதை வந்து ஜென்ரலா சொன்னேன். சோ அப்ப பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. ஓகேங்களா? சோ அப்ப இருக்கிற 4 சென்டென்ஸ்ல 3 சரி, 1 தான் தவறு, அதை தான் சூஸ் பண்ணணும். பாருங்க, பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, சரி. ஓகேங்களா? பெயரை நீக்கணும், நீ போறதுன்னா நீங்குன்னு அர்த்தம். இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால், நீங்கன்னா என்ன? நான் போகணும் அப்படின்னா என்னோட பெயரை நீக்கு அப்படின்னு அர்த்தம். தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கி விட்டேன். ஓகேங்களா? சோ அப்போ என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு கிடையாது, இது வந்து என்ன வரும்? நீக்க நினைத்தால் நீக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வரும், நீங்கு வராது. சோ இந்த இடத்துல இது மட்டும்தான் தவறா இருக்கு. ஓகேங்களா? சோ கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே முதல்ல அப்படியே ஆப்ஷன் ஏதானே டிக் அடிச்சிடக்கூடாது, அடுத்த ஆப்ஷனை பார்க்காமலே. ஓகேங்களா? சோ தவறானது கேட்கிறாங்க, அப்ப தவறானதை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பாருங்க, சேர்ந்து சேர்த்து. சேர்ந்து அப்படின்னா நம்ம போய் சேர்ந்துக்கிறது, சேர்த்துன்னா இன்னொருத்தவங்களையும் சேர்த்து விடுறது, இந்த கோத்து விடுற மாதிரி சும்மா சொன்னேன். சேர்ந்து அப்படின்னா நம்மளா சேர்ந்துக்கிறது, சேர்த்து அப்படின்னா இன்னொன்னு சேர்த்துறது. ஓகேங்களா? சோ ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். இந்த இடத்துல ஒண்ணுதான் வந்திருக்கே தவிர சேர்த்து வரல. ஓகேங்களா? அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர், சரிதான். பட் சேர்ந்து நமக்கு வேணும், 2 சொல்லுமே இருக்கணும் அந்த சென்டென்ஸ்ல. ஓகேங்களா? அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக பிரித்தனர். சோ அந்த விறகினை எல்லாம் நம்ம தான் சேர்க்கணும், அதனால சேர்த்து. ஓகேங்களா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? அப்ப 2மே வர்றது இதுதான். மீதி எல்லாமே சென்டென்ஸ் சரிதான், இருந்தாலுமே 1 மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பாருங்க, புதைந்து புதைத்து. புதைந்துன்னா புதைந்து இருக்குதுன்னு அர்த்தம், புதைத்துனா நம்ம புதைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ பாருங்க, ரவி மண்ணில் புதைந்த பொருளை, ஆல்ரெடி புதைஞ்சிருக்க பொருளை புதைத்து வைத்தான். ஓகேங்களா? புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சோ அப்ப இதுதான் சரியா இருக்கு. பாருங்க, புதைந்த பொருளை மறைத்து வைத்தான் கிடையாது, ஏன்னா இங்க புதைத்து தான் வரணும். புதையல் அப்படிங்கிற மாதிரி இங்க இல்ல. புதைத்த புதையல், புதைத்த புதைந்து அப்படிங்கிற மாதிரி வரல. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதாவது அவங்க 2 வினை கொடுத்துட்டாங்கன்னா 2மே இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸை தான் சூஸ் பண்ணணும், அதுவும் சரியா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ விரிந்தது விரித்தது, இது வந்து இப்பதான் பார்த்தோம். இருந்தாலுமே இங்க பாருங்க, இங்க இதழ்கள்னு வந்ததால விரிந்தனன்னு வரணும். அதுக்காக இங்க விரித்தது இருக்கு, இங்க விரிந்தது இருக்கு, இங்க விரிந்தன வருமா மேம் அப்படின்னா வரும். ஓகேங்களா? சோ நமக்கு தேவை அந்த வினை தான், விரிந்தது விரித்தது. ஓகேங்களா? அதாவது விரி விரி. ஓகேங்களா? இதுதான்.
பாருங்க, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் அப்படின்னு வந்ததால பன்மை விரிந்தன, மயில் தோகையை விரித்தது, தோகை ஒருமை அதனால விரித்தது. ஓகேங்களா? அது ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் இன்னுமே வரும் பாருங்க. பணிந்து பணித்து, இதுவும் சொன்ன இல்லையா, ரிப்பீட்டடா வரும் பாருங்க. பணிந்துன்னா என்ன? கட்டுப்படுதல். பணித்துன்னா கட்டளையிடுதல். பாருங்க, தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். ஓகேங்களா? சோ அம்மாவோட பாதத்தை பணிந்துன்னா அவங்களோட கால் பாதங்கள்ல ஆசீர்வாதம் பெற்றேன். அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். சோ பணித்தார்னா என்ன? கட்டளை இடுதல். ஓகேங்களா? சோ அமைச்சர் தான் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை கட்டளையிட்டார். அப்ப இதுதான் சரி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இங்க பாருங்க, பணிந்து ஆசி பெற்றேன், இது சரி. இந்த இடத்துல பணிந்தார் வராது. ஓகேங்களா? சோ கட்டுப்பட்டு அவர் சொல்ல மாட்டாரு, கட்டளை தான் இடுவார். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, இது தாயின் பாதம் பணித்தார் வராது. அப்போ எந்த இடத்துல எந்த வினையை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரு வினைகளின் வேறுபாடு அறிதல். பாருங்க, சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். மறைந்த அப்படின்னா அதுவா மறைகிறது, மறைத்துனா நம்மளா அதை மறைச்சு வைக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப சூரியன் அதுவாதான் மறையும், பொருளை நம்ம தான் மறைச்சு வைப்போம். ஓகேங்களா? அப்போ சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பணிந்து பணித்து. பணிந்துனா நான் என்ன சொன்னேன்? கட்டுப்படுதல் அப்படின்னு சொன்னேன். பணித்து அப்படின்னா கட்டளையிடுதல்னு சொன்னேன். கட்டளையிடுதல்னாலும் உத்தரவிடுதல்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இது பொருளை அப்படியே கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதோட பொருளை மட்டும் கேட்கறாங்க. சோ பொருளை மட்டும் சூஸ் பண்ணா போதும். அடுத்து பாருங்க, பணிந்து பணித்து. இதேதான் நிறைய வருது. பணிந்து பணித்து, விரித்தன விரிந்தது, இதெல்லாமே நிறைய டைம் வருது. பாருங்க, பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். சோ பெரியோர்களிடம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் கட்டளையிட்டார். இதுதான் சரி. ஓகேங்களா? அடுத்து மாறு மாற்று. இப்பதான் சொன்னேன் இல்லையா, மாறுனா நம்ம மாறுறது, மாற்று அப்படின்னா மாத்துறது. அப்போ மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. ஓகேங்களா? சோ இதுதான் சரி. நீயும் மாறு, மத்தவங்களையும் மாத்து அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்து சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துனா நான் என்ன சொன்னேன்? நம்மளா சேர்றதுன்னு சொன்னேன். சேர்த்துனா நம்ம சேர்த்துறது. ஓகேங்களா? சோ பாருங்க, மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். சோ சேர்ந்துனா அவங்களா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, ஆசிரியர் என்ன பண்ணாரு? சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சுட்டாரு. ஓகேங்களா? சோ அப்போ ஆசிரியர் சேர்த்து வைத்தார். அடுத்து விரிந்தது விரித்தது. பாருங்க, சோ இந்த இடத்துல விரிந்ததுன்னு வந்தாலுமே இதழ்கள்னு வந்துருச்சுன்னா அது விரிந்தன அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? சோ மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இந்த கேள்வி இதே இதுல நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, அதேதான், விரிந்து விரித்து. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்து சேர்ந்து சேர்த்து. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். பாருங்க, விரிந்தது விரித்தது. சோ இது பாருங்க, சேம் அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ அதே லைன் தான், உங்களுக்கு மாறவே இல்லை. அதுவே தான் என்ன பண்ணிருக்காங்க, ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பொருந்து பொறுத்து. பொறுத்துன்னா என்ன? இப்ப பொறுத்துகளை நம்ம சொல்றோம் இல்லையா, எதுக்காக பொறுத்துக்கன்னு சொல்றோம்? நம்மளா அதை பொருத்தணும். மாறி இருக்கும், நம்மளா அதை பொருத்தணும். பொருந்துன்னா நம்ம போய் ஐக்கியமாய்க்கிறது. ஓகேங்களா? சோ அப்போ விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. ஓகேங்களா? உனக்கு கொடுக்குற அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு நீ என்ன பண்ண, வேலையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. அடுத்து பாருங்க, அறுத்து அருந்து. அறுத்துன்னா நம்மளா அறுக்கிறது, அருவ போடுறதெல்லாம் இல்ல, நம்மளா அறுக்கிறது. அருந்து அப்படின்னா என்னது? அதுவா அருந்து விளறது. ஓகேங்களா? சோ அதுவா கட்டாயி விளறது. சோ பாருங்க, கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. சோ கதிர் அறுத்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? தெரியாம வேகமா கையில போட்டு விரல் அருந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ கதிர் அறுத்த போது அதை நம்மளா செய்யணும். விரல் அருந்தது அது தானா நடந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து விலை விலை. ஓகேங்களா? சோ இந்த விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பு. இந்த விலைனா விளைவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப என்னது? உண்டாக்குதல்.
இந்த விலை, அதாவது வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? சோ இந்த லாவை வகர லகரம்பாங்க, இந்த லாவை நகர லகரம் அப்படிம்பாங்க. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு நான் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால இது நகர லகரம். இதை பார்க்கறதுக்கு வா மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால இது வகர லகரம். வகர லகரம் வந்துருச்சுன்னா விலைக்கு பொருளின் மதிப்பு, நகர லகரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விலைக்கு உண்டாக்குதல் அப்படின்னு பொருள், விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள். ஓகேங்களா? சோ மழை பெய்ததால் பூவின் இதழ், இந்த இடத்துல பாருங்க இதழ் விரிந்தது, இதழ்கள் வந்துச்சுன்னா விரிந்தன அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பணிந்து பணித்து. சோ இது முன்னாடியே நம்ம பார்த்தோம், இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். மாறு மாற்றி, இதையும் பார்த்தோம், மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். சேர்ந்து சேர்த்து, இது பாருங்க முன்னாடி சேர்த்து வருது, பின்னாடி சேர்ந்து வருது. சோ இதுக்கு முன்னாடி சேர்ந்து சேர்த்துன்னு பார்த்தோம். இது பாருங்க சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். ஓகேங்களா? சோ சேர்த்து வச்ச பொருளை அதாவது என்ன பண்ணிட்டாரு, ஒழிச்சு வச்சிட்டாரு, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்ந்து தேடி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பணித்து பணிந்து. பணித்துன்னா என்ன சொன்னேன், கட்டளையிடுறது. பணிந்துன்னா நீங்க வந்து அதை கட்டுப்பட்டு போறது. ஓகேங்களா? மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். ஓகேங்களா? சோ அவர் வந்து கட்டளையிட்டதால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கட்டுப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அழித்து அழிந்து. அழித்துனா நம்மளா அழிக்கிறது, அழிந்துனா அதுவா அழியிறது. ஓகேங்களா? சோ அப்போ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா, மரங்களை நம்ம தான் அழிச்சோம், அதனால நம்ம தான் அழிய போறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பணிந்து பணித்து, பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். பணிந்துன்னா என்ன சொன்ன, கட்டுப்படுறது. பணித்து அப்படின்னா நீங்க வந்து கட்டளையிடுறது. ஓகேங்களா? சோ இதுதான் நிறைய டைம் வந்திருக்கு இல்லையா, விரிந்தது விரித்தது, பணிந்து பணித்து, அதுக்கப்புறம் என்னது மாறு மாற்றி, இது எல்லாமே நிறைய டைம் ரிப்பீட்டடா வருது. பாருங்க, விரிந்தது விரித்தது, காற்று வீசியதால் பூவினதழ்கள் விரிந்தன. சேம் அந்த விரிந்தது விரித்ததுன்னு வந்துருச்சுனால இந்த டயலாக் தான் வருது. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க பணிந்து பணித்து, ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். ஓகேங்களா? சோ இப்போ பணித்தவுடன்னா ஆசிரியர் வந்து கிளாஸுக்கு வா அப்படின்னு சொல்லி மணி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை என்னது கட்டளையா தான் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதனாலதான் அவன் வந்து பணிஞ்சு கட்டுப்பட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பணிந்து பணித்து. பணிந்துன்னா கட்டுப்படுதல், பணித்துன்னா உத்தரவிடுதல், இல்லைன்னா கட்டளையிடுதல், எப்படி வேணா வரலாம். அடுத்து பாருங்க குவிந்து குவித்து. குவிந்து அப்படின்னா அதுவா குவிஞ்சு கிடைக்கிறது, குவித்துனா நம்மளா குவிக்கிறது. ஓகேங்களா? சோ என்ன சொல்றது, ஒரு குரூப்பா சேர்த்துறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். சோ இப்ப காத்துல அந்த பூக்கள்லாம் விழுந்து ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும் இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரே இடத்துல இவங்க குவித்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து திருந்து திருத்து. திருந்துன்னா நம்ம திருந்துறது, திருத்துன்னா இன்னொருத்தவங்களை திருத்துறது. ஓகேங்களா? சோ அப்ப மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஓகேங்களா? சோ அப்ப மனம் திருந்தியன்னா அவங்களா திருந்திருக்காங்க, அவங்களோட விடைத்தாளை என்ன பண்ணிருக்கேன், நான் திருத்தினேன். ஓகேங்களா? அடுத்து மாறு மாற்று. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டான். ஓகேங்களா? சோ அடுத்து பணித்து பணிந்து. முதலாளி பணித்தது, முதலாளி தான் கட்டளையிடுவாரு, வேலையால் என்ன பண்ணுவாரு, அதுக்காக கட்டுப்பட்டு வேலையை செய்வார். அடுத்து விரிந்தது விரித்தது. அதேதான், விரிந்தது விரித்தது வந்துருச்சுனாலே பூவின் இதழ்கள் மயில் தொகைதான். அடுத்து கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஸ். ஓகேங்களா? சோ ரெண்டுமே என்னது, வினை முற்றாதான் வரும். சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக. விரைவாக அப்படின்னா என்ன வரும், வந்து விட்டான். ஓகேங்களா? சோ அதாவது வந்துட்டாரு, ஆனா அவன் பையன் இன்னும் வரல. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. நீங்க மத்தது எல்லாமே பொருத்தி பாருங்க, எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? சோ ஜென்ரலா நம்ம பேசுற வந்த வழக்கே தான் இல்லையா, சோ நீங்க அதை மத்ததை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க அடங்கு அடக்கு. அடங்குன்னா நம்ம அடங்கி போறது, அடக்குன்னா இன்னொருத்தவங்களை அடக்குறது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல தெளிவா கொஸ்டினை படிங்க. பிழையான தொடரை கேக்குறாங்க பாருங்க. அப்போ சரியானது 3 இருக்குன்னு அர்த்தம். காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். சோ அடக்கிறது அடங்கிறது சரியா இருக்கு. அடுத்து மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும், இதுவும் சரி. ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர், இதுவும் சரி இல்லையா? சோ அடக்கிறது அப்படின்னா இன்னொருத்தங்க அடக்கிறது,
அடங்குறது. அடங்கு அப்படின்னா அவங்களா அடங்குறது. ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர், இது கிடையாது இல்லையா? சோ அடக்கியதால் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இது மட்டும்தான் பிழையா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து, கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஸ் என்றான். சோ அப்ப என்ன வரும் பாருங்க, கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். அவன் உணர்ந்ததாலதான் அதை மத்தவங்களுக்கும் உணர்த்தி இருக்கான். ஓகேங்களா? சோ மத்த எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகாது. சோ அடுத்து பாருங்க, கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ். பானைகள் அப்படின்னு வந்துருச்சுனாலே இதோட மரபு வனைந்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். பானை வனை அப்படிங்கிறது தான் சரி. இந்த இடத்துல மத்த எதுலையுமே பாருங்க வனை அப்படிங்கிற மாதிரி வரல, அதாவது செகண்டா. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வரும். முன்னாடி என்ன வரும், கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். ஓகேங்களா? சோ அவன் கரெக்டா வந்து பானையை செய்யாம என்ன பண்ணிட்டான், வளைஞ்ச நிலையில பானைய வணைஞ்சிட்டா. ஓகேங்களா? சோ இது என்ன படத்துல வரும், பொற்காலம் இல்லையா? சோ பொற்கால படத்துல அந்த முரளி செய்வார்ல, அந்த மாதிரி பானை. ஓகேங்களா? அடுத்து, குவிந்து குவித்து. ஓகேங்களா? சோ பாருங்க, குவிந்துன்னா நான் என்ன சொன்னேன், அதுவா குவிஞ்சிருக்கிறது. குவித்துன்னா நம்மளா குவிக்கிறது. பாருங்க, சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். ஓகேங்களா? சோ குவிந்த குப்பையை குவித்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, தொடுத்தல் தொடுதல். தொடுத்தல் அப்படின்னா அணிதல் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? சோ தொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, மாலை தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதுவே தொடுதல் அப்படின்னா, தொடுதல்னா என்ன, ஒரு தீண்டுதல். ஓகேங்களா? அப்ப தீண்டல் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்ப தொடுதல்னா தீண்டுதல், தொடுத்தல்னா அணிதல். அடுத்து பாருங்க, சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துன்னா என்ன, நம்ம சேர்றது, சேர்த்துனா சேர்த்துறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தவறான வாக்கியத்தை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஊருக்கு போய் சேர்ந்தேன், இது சரி. அவன் பணம் சேர்த்தான், சரி. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள், சரி. ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் அப்படிங்கிற மாதிரிதான் வரும். ஏன்னா அவனா போய் சேர்ந்துக்க மாட்டான் ஸ்கூல்ல, மத்தவங்க தானே போய் சேர்த்து விடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம். அப்ப ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுவே ராமு பள்ளியில் சேர்ந்தான் அப்படின்னு வந்திருந்தா கூட சரிதான். இந்த இடத்துல சேர்ந்தனர் அப்படின்னு வந்திருக்கிறதால தான் தவறு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, மறைந்து மறைத்து. மறைந்துன்னா என்ன சொன்னேன், நம்ம அதுவா மறைகிறது. மறைத்துன்னா நம்மளா மறைக்கிறது. பாருங்க, பசி கண்ணை மறைத்தது, சரி. அடுத்து, உணவு உண்டதால் பசி மறைந்தது, இதுவும் சரி. பசி கண்ணை மறைந்தது வராது, மறைத்தது வராது. ஓகேங்களா? சோ பசி கண்ணை என்ன பண்ணுவோம், மறைக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா பசி தன்னால மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்ப 1, 2 சரி. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சின்ன பிள்ளைங்க கூட அட்டன் பண்ணிருக்கலாம். பாருங்க, பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இதுல இருக்க அந்த வினைய கேக்குறாங்க, நிறைந்த நிறைத்த, அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சோ மாத்தி வந்திருந்து, மத்தது எல்லாமே மாறி வந்திருக்கு. இது ஒண்ணுதான் என்ன பண்ணிருக்கு, கரெக்டா வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ரைய கூட மாத்தி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ நிறைந்த நிறைத்த, அங்க இருக்கிறது நம்ம அப்படியே தூக்கி என்ன ஆப்ஷன்ல வருதுன்னு பாக்குறோம், அவ்வளவுதான். பாருங்க, பொருந்து பொறுத்து. மின் விசையை பொறுத்துன்னு வரணும், பொருந்துன்னு வராது. அடுத்து, நல்லாரோடு பொருந்து. ஓகேங்களா? சோ நல்லாரோடு நம்ம தான் போய் ஐக்கியமாக்கணும். ஓகேங்களா? பொருளோடு பொறுத்து, இது சரி. தீயவரை பொருந்து. ஓகேங்களா? சோ தீயவரை பொறுத்து பொருந்து எது வராது. சோ இந்த இடத்துல என்னதான் சரியா இருக்கு, 2, 3 மட்டும்தான் சரியா இருக்கு. அடுத்து, சீரிய சீரிய. ஓகேங்களா? சோ இந்த ராவும் இந்த ராவும் வந்துச்சுன்னா என்ன பொருள் பாருங்க, சீரியனா பெருமை பெற்ற, மேன்மையான, இந்த மாதிரி பொருள் வரும். இந்த சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட, சீரிக்கிட்டு வராம பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சீரியனா என்னது, கோபம் கொண்ட. அடுத்து, ஈந்தாள் ஈன்றாள். ஈந்தாள்னா கொடுத்தாள் அப்படிங்கிற பொருள், ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள். அதாவது பசு கன்றை ஈன்றது அப்படின்னு படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். அடுத்து, பொழிகின்ற பொழிகின்ற. பொழிகின்ற சிறப்புலகரம் வந்துச்சு அப்படின்னா தருகின்றன்னு பொருள். இந்த பொழிகின்ற வந்துச்சு அப்படின்னா சிறந்து விலகுகின்ற அப்படின்னு பொருள். அடுத்து, உரி உரி. பாருங்க, உரி தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அப்படின்னா என்ன அர்த்தம், தோலை கழட்டிடுவேன்னு அர்த்தம். அப்போ உரினா என்னது, கலற்று. இந்த உரினா தூக்கு. ஓகேங்களா? அடுத்து, அருந்து அருந்து. இந்த அருந்து பாருங்க, சோ அருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குடி, தண்ணிய குடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அருந்துன்னா
குடின்னு அர்த்தம். அந்த அருந்து அப்படின்னா துண்டுபட்டுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அருந்து அறுத்துன்னு பார்த்தோம். இது அருந்துதான், ஆனா ரூ மட்டும் வேற. ஓகேங்களா? அடுத்து இரத்தல். இரத்தல் இந்த இடத்துல இந்த இரத்தல் வந்துருச்சு அப்படின்னா கையேந்துதல், இந்த இரத்தல் வந்துருச்சு அப்படின்னா மரணம். ஓகேங்களா? சோ அந்த என்னது இது மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மயங்கொலி சொற்கள்ல 8 இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல இந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற வந்துச்சு அப்படின்னா பொருள் என்னப்படும், வேறுபடும். ஆனா இது வினை சொற்கள் தான். இரத்தல்னாலும் வினைச்சொல் தான் இல்லையா? அடுத்து இறங்கு. இறங்கு பாருங்க, இறங்கு அப்படின்னா கருணை காட்டு. இந்த இறங்குனா கீழே இறங்கிவான்னு சொல்றோம் இல்லையா, அந்த இறங்கு. ஓகேங்களா? இறங்குனா என்ன, கருணை காட்டு. அடுத்து பணிந்து பணித்து, இதுதான் பார்த்தோம் இல்லையா, பணிவுடன் நடத்தல். பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல், பணித்துன்னா கட்டளை இடுதல். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இதுக்கு உத்தரவிடுதல்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்ததால், ஆசிரியர் கட்டளையிட்டதால கயல்விழி கட்டுப்பட்டு படித்தாள். அப்போ பணிந்து படித்தாள். அடுத்து பணிந்து பணித்து பாருங்க, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். அவர் கட்டளையிட்டதான் அவன் என்ன பண்ணான், கட்டுப்பட்டு செஞ்சான். சரி. தலைவர் பணிந்த வராது, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். இதுவும் சரி. அப்போ 1 2 1 3 சரி, மீதி தவறு. அடுத்து முதலாளி தான் என்ன பண்ணுவாரு, முதலாளி தான் பணிப்பார். அதாவது முதலாளி தான் பணித்தாரு, தொழிலாளி என்ன பண்ணாரு, பணிந்தார். ஏன்னா முதலாளி தான் கட்டளையிடுவாரு, தொழிலாளி அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு இல்லையா? சோ விளை. பாருங்க, இந்த விளை அப்படின்னா பொருளின் மதிப்பு, இந்த விளைனா விளைவித்தல், உண்டாக்குதல்னு சொன்ன இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க, பரி. ஓகேங்களா? சோ இந்த பரி அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம், இந்த பரி அப்படின்னா அபகரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த 2ல 1க்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா குதிரை. ஓகேங்களா? சோ எந்த பரி அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ யார் கரெக்டா பண்றான்னு பாக்கலாம். சோ 2 பரியில ஏதோ ஒரு பரிக்கு குதிரை அப்படிங்கிற பொருள் இருக்கு, ஆனா எந்த பரி அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த பரினா இறங்கு, இந்த பரினா அபகரி. அடுத்து பெரு. ஓகேங்களா? சோ பெருனா பெரிய செயல், பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, சோ பெரிய செயல். இந்த பெரு அப்படின்னா மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து அன்பை டேஸ் போடாதே, அன்பை கொடு கோடு போடாதே. ஓகேங்களா? சோ அன்பை கொடு கோடு போடாதே. சோ இந்த இடத்துல மத்ததை சூஸ் பண்ணி போட்டு பாருங்க, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து குவிந்து குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். சோ குவிந்தன அப்படின்னா அதுவா குவியறது, குவித்தன அப்படின்னா நம்மளா சென்றது. அதாவது பாராட்டுகள் தன்னால குவியும், பரிசு பொருட்களை என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க தான் வாங்கிட்டு குவிப்பாங்க இல்லையா? சோ அப்ப குவிந்த குவித்து அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கேட்ட 2 வினை சொற்களோட வேறுபாடு அப்படிங்கிறது இவ்வளவுதான், கேள்விதான். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா, எதுவுமே கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2 வினை சொற்கள் கொடுத்திருப்பாங்க, அந்த வினை சொற்களுக்கு என்ன பண்ண போறீங்க, பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த பொருளே கேட்டாலும் சரி, இல்ல பொருளை வச்சு சென்டென்ஸ் கேட்டாலும் சரி, இல்ல சென்டென்ஸ்ல எது தவறுன்னு கேட்டாலும் சரி, கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு ஆன்சரை ஈஸியா நீங்க இதுதான் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ரொம்ப 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 சிம்பிளான டாபிக் தான். சோ வினைச்சொல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வினைச்சொல் அப்படின்னாலே ஒரு செயல் தான். அந்த செயல் 2 விதமா கொடுத்துருக்காங்க, அது 2க்கான வேறுபாடு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸியானதுதான். சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு டாபிக்ல அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். Thank you.